இந்த நகரத்தில் இருக்கிற ஒருத்தன் கூட நோய் இல்லாம நல்லா இருக்க மாட்டான். நாம 2 நாளைக்கு வேலைக்கு போகலன்னு சொன்னா என்ன ஆகும்? நகரம் நாரி போயிடும் இல்லையா? பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக இந்த மக்கள் மழை 2000 ஆண்டுகள், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 2000 ஆண்டுகளாக இந்த அறிஞர் மக்கள், ஆதிராவிட மக்கள், பட்டியலின மக்கள் தூய்மை பணி செய்யக்கூடிய இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யாருக்கு சமூக நீதி வேணும்? சமூக நீதி யாருக்கு வேணும்? இன்னமும் பாத்தீங்கன்னு சொன்னா இவர்களுக்கு சரியான ஊதியம் கிடையாது. வேலைக்கு போனா அங்க தொல்லை, சூப்பர்வைசர் தொல்லை, பாலியல் தொல்லை, அங்க வேலைக்கு போ, இங்க வேலைக்கு போன்றான். எவ்வளவு பிரச்சனைகள் இந்த தாய்மாருக்கு இருக்குது. இத இந்த அரசாங்கம் உணர்ச்சா? ஏண்டா, பணியாற்றவனுக்கு நீ பணி நிரந்தரம் செய்யற. இந்த சமூக நீதி பேசக்கூடிய திமுக அரசு பணியாற்றவனுக்கு சமூக நீதி கொடுக்கிறான், பணியாற்றவனுக்கு. ஆனால் மாடாக உழைத்து நாம் வாழக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க ஆண்டாண்டு காலமா கேட்கிறோம்ல, எங்களுக்கு மரியாதை வேணும் அப்படின்னு கேட்கிறோம், சுயமரியாதை வேணும்னு கேட்கிறோம், சரியான சம்பளம் வேணும்னு கேட்கிறோம். நாங்க ஏண்டா போய் தீபாவளி பிச்சை எடுக்கணும் உங்ககிட்ட? கடைக்கடையா நீ போய் தீபாவளி போனஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கிறோம், தலைவரேன்னு கேட்கிறோம், அம்மான்னு கேட்கிறோம். அவன் எவனுமே எங்களை மனுஷியா கூட மதிக்கிறது இல்லை, மனிதர்களாக கூட மதிக்கிறது இல்லை. இந்த அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை போடுற மாதிரி 50-100 கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பணியாளர்களை நிரந்தரப்படுத்தி விட்டால் நாங்களும் அரசு ஊழியர்கள் இல்லையா? நம்ம அரசு ஊழியர்கள் இல்லையா? நம்ம நமக்காக போறோம். நம்ம கொத்து வேலை செய்யறோமா, இல்ல கார்பெண்டர் வேலை செய்யறோமா இல்லையா? எப்படி காவலர்கள் அந்த வேலை செய்யறாங்களோ, சட்ட ஒழுங்கு பிரச்சனை செய்யறாங்களோ, அதே போல நாம் தூய்மை தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம், தூய்மை பணி செய்யறோம், அரசு பணி செய்யறோம். ஆக அரசு பணி செய்யக்கூடிய நம்மள என்ன சொல்றோம்? ஏளனமா பாக்குறோம், மனுஷியா மதிக்கிறது இல்ல, மனிதர்களாக மதிக்கிறது இல்ல, புழு மாதிரி பாக்குறான். எங்களை ஆண்டாளுகாக நீ புழு மாதிரி பார்த்து எங்களை மெதிச்சுக்கிட்டே இருக்கிற, நசிக்கிட்டே இருக்கிற. நீ மெதிக்கிறதுக்கும் நசுக்கிறதுக்கும் நாங்க புழுகள் அல்ல, புலிகளா. நாங்க ஒரு நாள் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றோம். இந்த தூய்மை பணியாளர்களை நீங்க சாதாரண ஒரு தொழிலாளியாக பாக்குறீங்க, சாதாரண ஒரு புள்ளப்பூச்சியாக பாக்குறீங்க. இதே தூய்மை பணியாளர்கள் இங்க இருக்கக்கூடிய கொடிகளை, இந்த தொடப்பத்தை தூக்கி பிடிச்சாங்கன்னு சொன்னா உன் அரசாங்கம் இருக்காது. அரசாங்கத்துல ஒரு ஊழியர் இருக்க மாட்டான். எங்க செருப்பை தூக்கி பிடிப்போம், எங்க தொடப்பத்தை தூக்கி பிடிப்போம். அப்படி ஒரு போராட்டம் எங்களால் நடத்த முடியும். அதே போல இந்த மாநகராட்சி இயங்க முடியாது. இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஏசியில வாழக்கூடிய மாநகராட்சி மேயரு, மாநகராட்சி ஆணையாளரு, கலெக்டர் அவர்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது ஈரம் இருக்கா? முக ஸ்டாலின் அவர்களே, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? நீ ஏசியில் வாழ்ந்துட்டு இருக்கிற, பல கோடி கார்ல போயிட்டு இருக்கிற, உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நூற்றுக்கணக்கான காவலர் இருக்கிறான். அதே போல இந்த மாவட்ட ஆட்சியருக்கு, வட்டாட்சியருக்கு, ஆணையாளருக்கு இருக்கிறான். இவரெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஏசியில உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். லட்சக்கணக்கான ரூபாய் எங்க பார்த்தாலும் ஊழல் மடிஞ்சு போய் கிடக்குது, கொள்ளையடிச்சு இந்த கூட்டம் கொழுத்து போய் கிடக்குது. ஆனா நம்ம வறுமையில, பசியில வாடி போய் நடுத்தரவு நின்றுட்டு இருக்கோம். நாங்க என்ன கேட்கிறோம்? உங்ககிட்ட கலெக்டர் வேலை கொடுன்னு கேட்கிறோமா? டாக்டர் வேலை கொடுன்னு கேட்கிறோமா? என்ன காவலர் வேலை கொடுன்னு கேட்கிறோமா? இல்ல இன்ஸ்பெக்டர் வேலை கொடுன்னு கேட்கிறோமா? நாங்க எல்லாம் என்ன கேட்கிறோம்? இந்த நாட்டை சுத்தப்படுத்தக்கூடிய, இந்த மனத்தை அள்ளக்கூடிய, தூய்மை செய்யக்கூடிய இந்த பணியை கொடுன்னு கேட்கிறோம். தாண்டா கேட்கிறோம். ஆண்டாளமா நாங்க செஞ்சிட்டு இருக்கிற இந்த பணியை நிரந்தரமாக்குன்னு கேட்கிறோம். அதே சமயத்தில் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் அரசு ஊழியர்களுக்கு போனஸ் கொடுக்குறான். 30% போனஸ், 50% போனஸ், இப்படி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறான். எவ்வளவு தெரியுமா? 50,000 ரூபாய் போனஸ், 1 லட்சம் ரூபாய் போனஸ். இப்படிப்பட்ட அரசு ஊழியருக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்குது. எனக்கு வாரி வாரி கொடுக்க வேண்டாம்டா, அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளி கொடுன்னு கேட்கிறோம். ஒரு 10,000 ரூபாய் கொடுன்னு கேட்கிறோம். இந்த தொழிலாளி, அவனுக்கு புள்ள இருக்குது, குட்டி இருக்குது, அவனுக்கு வாங்க வீட்டுல குடி இருக்கிறான், அவனுக்கு பசி இருக்குது, இன்பம் துன்பம் எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட தொழிலாளிக்கு நீ 20% போனஸ் கொடுன்னு கேட்கிறோம். ஆனா 1 மாத போனஸ் கொடுறா அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கும் இந்த அரசாங்கம் செய்தி சாய்க்கலன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கத்துக்கு நிச்சயமா நம்ம காட்டுவோம். ஒரு நாள் இந்த அரசாங்கம், நம்ம இன்னைக்கு சொல்றோம், மாவட்ட ஆட்சியரே, மேயர் அவர்களே, ஆணையாளர் அவர்களே, உடனடியாக இந்த மக்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு நல்ல போனஸை நீங்க அறிவிக்கலன்னு சொன்னா, அடுத்தபடியாக
நாங்க இங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டோம். அதுக்கு மத்தியில அந்த மாநகராட்சி அலுவலகத்தை இழுத்து மூடி போராட்டம் நடத்துவோம், முற்றுகை போராட்டம் நடத்துவோம். அப்பதான் அவங்க காது கேட்கணும்னு சொன்னா அதையும் நாம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அதுக்கு நம்ம தயாரா தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சும்மா சாதாரணமா கேட்கிறோம். ஒரு மைக் வச்சிருக்கிறோம், ஒரு துண்டறிக்கை போட்டிருக்கிறோம், ஒரு பிளக்ஸ் போட்டிருக்கிறோம், லெவலுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்குப்புறமா கூவிட்டு இருக்கிறோம். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், அவங்களாம் வருவாங்க, கொடி பிடிப்பாங்க, கோஷம் போடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, பச்சி சாப்பிடுவாங்க, டிவி கதையெல்லாம் பேசிட்டு போவாங்க, அந்த நாடகத்தை பேசிட்டு போவாங்க, இந்த நாடகத்தை பேசிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளும் வர்க்கம் நினைத்தார். நாங்க சொல்றோம், அடுத்தபடியாக எங்களுடைய போராட்டம் என்பது மிக தீவிரமாக இருக்கும். அதனால் உடனடியாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை சுமூகமாக தீர்க்க வேண்டும். இந்த மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, இந்த உழைக்கும் மக்களுக்கு 20% போனஸ் வழங்குறதுக்கு உடனடியாக நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த தருணத்தை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.